அனைவருக்கும் வணக்கம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி யாரோட கூட்டணி போட போகிறாங்க, எதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறாங்க, மக்களை எப்படி நம்ம ஓட்டு போட வைக்கிறது, எப்படிலாம் வியூகங்கள் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அணியினர் இப்போ ஒரு தேமுதிமுகவோடையும் பாமகவோடையும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்ததா நேற்று ஒரு செய்தி பரவுனது. அது உண்மையிலேன்னு சொல்லிட்டு பாமக மறுத்திருக்கு. தேமுதிமுகவுமே அதை மறுத்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அணியுடைய நெருங்கிய நபர்கள் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நாங்கள் கூட்ட போகிறோம். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தான் நாங்கள் ஒரு முடிவு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கள்ட்ட ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்களாமா, இது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறப்பின் போது பார்த்திங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள் பெருமையாக பேசியிருக்கிறாங்க. எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையில் புரட்சி கலைஞரை பற்றி நம்ம கேப்டன் விஜயகாந்தை பற்றி பேசியிருக்காங்க. நமக்கும் பிஜேபிக்குமான ஒரு நட்பு இருக்குது. இரண்டாவது சமீபத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருது வேற கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே தேமுதிகவுக்கும் பிஜேபிக்குமான ஒரு உறவு சுமூகமாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இப்படிலாம் இருக்கும்போது அங்கே இருக்கிற மாவட்ட செயலர்கள் எந்த மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அநேகமாக பிஜேபியோட இணைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஏன்னா ஒரு பாரதத்தின் பிரதமர் யாருன்னு சொல்லி கேட்டு நம்ம ஓட்டு கேட்கணும், அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும்னு சொல்லி தான் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்ன நிலைப்பாடில் இருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி செயற்குழு பொதுக்குழு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே பிஜேபியினர் பாட்டாளி மக்கள் கட்சியினர் சந்தித்து அந்த பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் பிஜேபிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியான உறவு சுமூகமாக இருக்குது. மத்தியில் ஆட்சி ஆளும்போது தமிழகத்தில் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஒரு எம்பியாக இருக்கார். அவருக்கு ஒரு மினிஸ்டரை போஸ்ட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மத்திய நிலைக்குழுவில் ஏதாவது ஒரு பொறுப்புகள் கொடுத்துக்கலாம், ஒரு வாரிய தலைவர் பொறுப்பு கொடுத்துக்கலாம். நீங்கள் அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் நீங்கள் செய்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் நடந்திருக்கிறாமா. பிஜேபியினர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீ கண்டிப்பாக இந்த முறை உங்களுக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்குறேன், நாங்கள் கண்டிப்பாக செய்வோம், நம்ம ஆட்சி தான் நம்ம வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தெம்பும் தைரியத்தையும் கொடுத்துருக்காங்களாமா. அநேகமாக பிஜேபியோட தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி உருவாகிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இன்னைக்கு தமிழகத்தில் பொறுத்தளவில் இப்போ அதிமுக நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு யாருமே தயாராகலை. ஏன்னா அதிமுக 2-3 பிரிஞ்சு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கு. நாளைக்கு சின்னம் கிடைக்குமா முடங்குமாங்கிறது மிகப்பெரிய அளவில் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால் இப்போ இன்றைக்கி டிடிவி தினகரனும் ஐயா ஓபிஎஸ் அவர்களும் இணைந்து செயல்பட்டு வர்றாங்க. இன்றைக்கி அநேகமாக முடிவான கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ், பிஜேபி இந்த மாதிரியான கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோடு இன்னும் பல கட்சிகள் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வெளியாகிறது. நன்றி, வணக்கம்.